ஹாய் சகோஸ். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றினா யாருக்காகனா 2K கிட்ஸ் நம்மளோட பசங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் மே 18 அப்படின்னா என்னன்னு தெரியல. நம்ம தமிழ் பசங்க ஒரு சில விஷயம் நாளை வந்துட்டு மறக்கவே கூடாதுங்கிற நாளில் வந்துட்டு மே 18 ஒரு முக்கியமான நாள். அதை பற்றி சொல்ல போகிறேன். முல்லை வாய்க்கால் மே 18 இது வந்துட்டு நம் தமிழகத்தோட கருப்பு தினம், தமிழர்களோட கருப்பு தினம், தமிழகத்து கூட சொல்ல முடியாது, தமிழர்களோட கருப்பு தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். இதை வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிறோன்னா, முல்லை வாய்க்கால் பிரச்சனை, அங்கே நடந்த தமிழர்கள் இனப்படுகொலை, 1,00,000 பேர்த்துக்கு மேலே தமிழர்களை கொண்டாங்க. இன்றைக்கி ரொம்ப கொடூரமாக, ரொம்ப மோசமாக. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு, 48 ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. அப்போலேருந்து 2009 வரைக்குமே தமிழர்களுக்கு மட்டும் சுதந்திரமே கிடைக்கல. பிகாஸ் ஒரே ஒரு விஷயம், சிங்களர்கள் நம்மளுக்கு செய்த இன பிரச்சனை, அவங்களோட இனவெறி, இதை தான் என்னால் சொல்ல முடியும். இதுதான் என் ஃபஸ்ட் வீடியோவாக இருக்குது. இது நான் போகிறதுக்கு ஒரே ரீசன், தமிழர்களோட விஷயம் இது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும். தமிழர்கள் இருக்கிற எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இது கடத்தி கொண்டு போகணும், எல்லாத்துக்கும் இது தெரியணும். 2K விசில் ப்ளோயர்னு பேர் வச்சது நாட் ஒன்லி நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனைக்காக நம்ம விசில் ப்ளோ பண்ணுறோம். நம்ம இனத்தை பற்றி, ஹிஸ்ட்ரியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு என்னாலாம் நடந்துக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை எனக்கு ஃபஸ்ட்டு போடுறேன். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா, பிரிட்டிஷர் வந்துட்டு ஸ்ரீலங்காக்குள்ளே வராது தான். பிரிட்டிஷர்ஸ் ஸ்ரீலங்காக்குள்ளே வராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர்கள், சிங்களர்கள் 2 பேரும் பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கிறது, அண்ணன் தம்பியா ஒன்றுக்குள்ளே ஒன்றா பழகிட்டு இருந்தவங்கள பிரியறது எங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் உள்ளே வரப்போ தான். பிரிட்டிஷர்ஸ் உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, முத ஸ்கூல்ஸ் கொண்டு வராங்க. அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. வேலை செய்ய ஆட்கள் எடுக்கும்போது அவங்க ஸ்கூல்ஸில் படித்து அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும், அந்த ஒரு ரீசன் உள்ளே கொண்டு வராங்க. இங்கிலீஷ் தெரியணும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழில் வந்துட்டு உள்ளே இருக்க ஆளுங்களை வந்துட்டு அங்கே இருக்க ஸ்கூல்ஸில் படிக்க வைக்கிறாங்க. தமிழர்கள் கொஞ்சம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டதுனால அங்கே வந்துட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு முக்கியமான பொசிஷன்ஸில், மேயராக ஒரு சில பொசிஷன்ஸில் தமிழ் ஆட்கள் உள்ளே போகிறாங்க. இது சிங்களர்கள் மெஜாரிட்டியாக இருக்க சிங்களர்களுக்கு பிடிக்கல. மெஜாரிட்டி ஏன்னா அவங்க தான் ஸ்ரீலங்காவில் சிங்களர்கள் தான் மெஜாரிட்டி. என்னாட்டிக்காகவே இருந்தாலும் மனிதர்களும் ஒரு எண்ணத்தை மறந்தது யாருன்னா அப்போ சிங்களர்கள். 1948 பிரிட்டிஷர்ஸ் இதெல்லாம் நடந்து முடிஞ்சப்பறம் பிரிட்டிஷர்ஸ் ஸ்ரீலங்கா விட்டு வெளியே போகிறாங்க. அப்போ மெஜாரிட்டியாக இருக்க ஸ்ரீலங்கன்ஸ் தமிழர்கள் அப்போ கூட பாருங்கள், அவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தால் கூட ஸ்ரீலங்கன்ஸ் மெஜாரிட்டியாக இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லி போகும்போது அந்த ஒரு ரீசன், அதுக்கப்புறம் அவங்கள மேலே இருந்த இனவெறியை அப்போ தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க தமிழர்கள் மேலே. 1948 குடியுரிமை சட்டம் கொண்டு வராங்க. சிலோன் குடியுரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. சிலோன் குடியுரிமை சட்டம் அப்படின்னா என்னன்னா, சிலோனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், சிலோனில் 5 தலைமுறையாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சிலோன் குடியுரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதில் மெஜாரிட்டி தமிழ் பீப்புள்ஸ் பாதிக்கப்படுறாங்க. மலை வாழ் மக்கள், அங்கே இருந்த ஆளுங்க, அங்கே நிறைய பேர்த்துக்கு அந்த எதுவும் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாதவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டு நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு தஞ்சம் புகுந்துடுறாங்க. உள்ளே அகதிகளாக வராங்க. அப்பயே இங்கே இதாவது 1948. அதுக்கப்புறம் 1950 தமிழ் அரசு கட்சி, சிலோனில் தமிழ் அரசு கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து அகிம்சை முறையில் தான் முதல்ல நம்மளோட போராட்டம் ஆரம்பிக்குது. அப்படி தான் கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போயிட்டுருக்கப்பயே ஒவ்வொரு இதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிலோன்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிங்களம் தான் ஆட்சி மொழின்னு 1956 ஜூன் 5ஆம் தேதி அன்றைக்கி அலௌன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ தமிழர்களோட அத்தனை உரிமையும் பறிக்கப்படுது. நாங்கள் மைனாரிட்டியாக இருக்கேன், பட் இருந்தாலும் எனக்குன்னு அடிப்படை உரிமை வேணும், இடம் வேணும், சாப்பாடு, நம்மளுக்கான உரிமை குரல் கொடுக்க ஆட்சி மொழியாக நம்மளோட மொழியும் அதில் இருந்தால் தான் நம்மளால் அங்கே பேச முடியும். அங்கே அது எதுவுமே இல்லைன்னு சொல்லி தமிழர்களை ஒரு ஒரே ஒரு காரணமாக வச்சு நம்ம இனத்தையே ஒதுக்குறாங்க. ஒதுக்கி வெளியே கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ 1956 சிங்கள மொழி மட்டுமே முக்கியம்னு சொல்லும் போது, திருப்பியும் 1970 வரைக்குமே நம்ம யாரையுமே நம்ம தாக்கலை, நம்மளோட உரிமையை கேட்குறோம். அது திட்ட
நம்மளோட உரிமையை கேட்டு ஒரு 20 வருஷமாக அவங்க கொடுக்கலன்னு பட்சத்தில் ஓகே, அவங்க கொடுக்கலன்னு ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டுமே வந்துட்டு ஆயுதம் ஏந்தி போர் ஒன்று தொடங்குது. அவங்க வந்துட்டு கன்சல்ட் கூட பண்ணல, தமிழர்கள்னு ஒரு விஷயத்த கன்சல்ட்டே பண்ணாமல் 1975 ஒரு குழு, தமிழ் குழு, அதில் வந்துட்டு துரையப்பான்னு ஒருத்தரை கொல்றாங்க. ஆல்ஃபர்ட் துரையப்பா, மேயர், யாழ்ப்பாணத்தோடு சேர்ந்த மேயரை கொல்றாங்க. இதுதான் முத நடக்கிற வன்முறை. அதுக்கப்புறம் 1976 தான் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் எல்டிடின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து தான் நம்மளோட தீவிரமான ஆயுதம் ஏந்தி போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுனா 1970 இருந்தாலும் 75 ஆல்ஃபர்ட் துரையப்பா கொண்டது தான். அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போர் வந்துட்டு ஆயுதம் ஏந்தி போயிட்டே இருக்குது. நடுவில் நிறையா நடக்குது. ஓகே, இது ஸ்டோரி ரொம்ப பெருசு, இது ஒரு ஷார்ட்ஸாக கொண்டு வரதுனால கம்மியாக சொல்கிறேன். நிறையா 1975 2009 வரைக்கும் பெரிய அளவில் போர் போகுது. 2009 மே 18 மிக பெரிய இனப்படுகொலை, 1,00,000 மக்களுக்கும் மேல், சொல்லப்போனால் 1,00,000 சொல்கிறாங்க நிறைய இடத்துல, அதே ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு மேலே இருக்கலாம் என்று நிறைய பேர் சொல்கிறாங்க. அவ்வளோ பேர்த்த ஒரு இனத்தையே படுகொலை பண்ணி தலைவர் பிரபாகரனையும் அவரோட குடும்பத்தில் இருந்த அனைவரையும் கொன்று போரை முடிவு கொண்டு வராங்க சிங்களர்கள். இப்போ வர நாம் வேறு, ஸ்ரீலங்காவில் இருக்க தமிழர்கள் வேறுன்னு நான் யோசிக்கலை. அனைவரும் ஒன்று தான். தமிழ் என்றும் இனத்தை அழித்த நாள் கருப்பு தினம் என்று அனைவருக்கும் தெரிய வேண்டியது. நம்மளுக்கு இன்றைக்கி பிளாக் டே, நம்ம மிச்ச நாள்லாம் சொல்லலாம், ஆனால் உண்மையான தமிழர்களுக்கான கருப்பு தினம் மே 18. இதை யாரும் மறந்துடாதீங்க. இதோட ஃபுல் ஸ்டோரி ஒரு விளக்கமாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. உங்களோட கருத்துக்களை கீழே தெரிவிங்க.